Very good morning, students. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம 15th சாப்டர்ல செகண்ட் கிளாஸ் சரிங்களா. ஸோ என்னன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல்ஸே. ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் இல்லையா, இ-காமர்ஸோட நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், க்ரோத் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்னென்ன கிளாசிஃபிகேஷன், ஸோ டிஃப்ரெண்ட் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடலில் என்னென்ன வந்து கிளாசிஃபிகேஷன் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் மாடல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் என்னென்னா நம்ம இந்த லெசனில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், லிசன் பண்ணுங்க. ஸோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் கவர்மெண்ட், அதாவது தட் மீன்ஸ் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். அது மேஜர் பார்ட்டிஸ் இன் இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸில் பார்த்தோன்னா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ், கன்சியூமர்ஸ், கவர்மெண்ட், ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்னென்னா வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டான மேஜர் பார்ட், இ-காமர்ஸில் இம்பார்ட்டண்டான மேஜர் பார்ட்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆல்சோ இன்டெலிஜ் இன் திஸ் சிஸ்டம் பேஸ்ட் அப்பான் தி என்டிட்டிஸ் இன்வால்வ்ட் இன் டிரான்சாக்ஷன். ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது பார்த்தோன்னா நம்ம யார் வேணாலும் பண்ண முடியாது சரியா. நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம ஆன்லைன் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிதான் மட்டும் தான், அக்கௌண்ட் நம்பரை வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிதான் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியுமா, கிடையாது. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இ-காமர்ஸ் ஹேஸ் பீன் கிளாசிஃபைட் இன்டு தி ஃபாலோவிங் டைபிக்கல் கேட்டகரிஸ். தி மாடல் இன் விச் தி கவர்மெண்ட் பிளேஸ் என்டிட்டி இஸ் டேர்ம்ட் as இ-கவர்னன்ஸ். ஸோ இ-கவர்னன்ஸ்னா எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு எத்தனை டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாடல்ஸ் இருக்குது இ-கவர்னன்ஸில் அப்படின்னா டோட்டலாக பார்த்தோன்னா 9 டைப்ஸ் இருக்குது. ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா டயக்ராம் ஈஸி அழகாக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கன்சியூமர், பிஸ்னஸ் டு கவர்மெண்ட், கன்சியூமர் டு பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாடல்ஸ், 9 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாடல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்குறோம். இந்த 9 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாடல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க், புக் பேக் 5 மார்க். தெளிவாக லிசன் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் 11th படிச்சிருக்கீங்க, காமர்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க, ப்ளஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் நம்ம வந்துட்டு செகண்ட் வால்யூமில் படிச்சிருக்கோம் சரியா. அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு 9th சாப்டரில் நம்ம படிச்சிருக்கோம் சரியா. ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டலில் வந்துட்டு 5 டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கன்சியூமர், அதாவது ஷார்ட்டாக வந்துட்டு என்னென்னா இங்கே கொடுத்துரு இதெல்லாம் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னா B2B, பிஸ்னஸ் டு கன்சியூமர் B2C, பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் B2G, கன்சியூமர் டு பிஸ்னஸ் C2B, கன்சியூமர் டு கன்சியூமர் C2C, கன்சியூமர் டு கவர்மெண்ட் C2G, கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் G2B, கவர்மெண்ட் டு கன்சியூமர் G2C, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் G2G. சரியா, இது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் இப்படி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மேட்ச் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது எடுத்துகிட்டு இந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு இந்த 3 ஆடி என்ன பண்ணால் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும். அடுத்து செகண்ட் எடுத்துகிட்டு 3 ஆடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மேட்ச் பண்ணிக்கலாம். தேர்ட் எடுத்துகிட்டு 3 ஆடி நீங்கள் என்ன மேட்ச் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. ஸோ இது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட என்னென்னா நீங்கள் எக்ஸாமில் ஞாபகம் வச்சு நீங்கள் எழுதிக்கலாம், உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது சரியா. ஸோ ஃபஸ்ட்டு மாடல் பாருங்கள், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ B2B அப்படின்னா என்னன்னா இன் B2B இ-காமர்ஸ் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் டேக் பிளேஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் த்ரூ தி இன்டர்நெட். ஸோ ரெண்டு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கடையில் வந்துட்டு நம்ம கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தது அப்படின்னா அதுதான் வந்துட்டு B2B மாடலே. என்னன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணி சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் கம்பெனி மே பை டயர்ஸ் ஃப்ரம் அனதர் கம்பெனி ஃபார் தர் சைக்கிள்ஸ். ஒரு சைக்கிள் கம்பெனியை வச்சுருக்காங்க. ஸோ சைக்கிள் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறா அப்படின்னா வந்துட்டு ஒரு சைக்கிள் கம்பெனிக்காரன் அதாவது டயர், அந்த சைக்கிளுக்கு வந்து மேட் பண்ணுறதுக்கு டயருக்கு ஒரு பார்ட். அப்போ என்ன பண்ணால் இன்னொரு கம்பெனி, அந்த டயர் கம்பெனிக்காரன் தான் என்ன பண்ண முடியும், அந்த சைக்கிளுக்கான அந்த டயரை வந்துட்டு வாங்க முடியும் இல்லையா. அப்போ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கூட என்ன பண்ணணும், டயர் வச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த என்னது நம்ம என்னென்னா நம்ம லிங்க் வச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ வச்சா என்ன பண்ண முடியும், நம்ம வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம கான்வர்சேட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய தேவைகள் வந்துட்டு பூர்த்தி பண்ணிக்க முடியும். அதாவது சொல்கிறாங்க when compared to other models the value per transaction in B2B transactions is high. ஸோ B2B தான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கிற மாடல் பார்த்தோன்னா B2B மாடல் தான். பிகாஸ் ஆஃப் பல்க் பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் பார்த்தோன்னா அதிகமாக. ஸோ டயர் வாங்கும்போது பார்த்தோன்னா நம்ம ஒரு சைக்கிளுக்கு வந்துட்டு 2 டயர், அதே மாதிரி பைக் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு அப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம என்ன பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய வாங்கும்போது நமக்கு அமௌண்ட் வந்துட்டு கம்மியாக கொடுப்பாங்க. அண்ட் அவங்களுக்கும் பார்த்தோன்னா வந்துட்டு நிறைய சேல்ஸ் ஆகும், ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க தி கம்பெனி ஆல்சோ மேட் கெட் தி அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் பல்க் பர்ச்சேஸ். பல்க் பர்ச்சேஸ் வாங்கின மாதிரி இருக்குது டிஸ்கவுண்ட். ஸோ 10 பொருள் வாங்கினா, ஸோ ஒரு பொருளில் 10 ரூபா அப்படின்னா 10 பொருள் வாங்கும்போது வந்துட்டு உங்களுக்கு அந்த 10 ரூபாங்க தான் 5 ரூபாயாக கொடுக்குறேன், நமக்கு வந்து அமௌண்ட் கம்மி தானே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அவுட் சோர்சிங் அண்ட் ஆஃப் சோர்சிங் ஆர் ஜெனரலி அசோசியேட்டட் வித் B2B. ஸோ அவுட் சோர்சிங் அண்ட் ஆஃப் சோர்சிங் சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு இது ஆஃபர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இஃப் அ கம்பெனிஸ் ஒர்க் இஸ் ஹையர்டு டு அனதர் கம்பெனி இட் வுட் பி டேர்ம்ட் as அவுட் சோர்சிங். இதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அதாவது ஒரு கம்பெனியோட ஒர்க்கை வந்துட்டு இன்னொரு கம்பெனி செஞ்சாங்க. இப்போ என்னுடைய கம்பெனினா என்னோட கம்பெனியில் வந்துட்டு எனக்கு
வந்து ஒரு வேலை எனக்கு வந்து ஒரு பாட்டு என்னுடைய கம்ப்யூட்டரோட ஒரு வேலையை வந்துட்டு இன்னொருத்தர் தான் வந்துட்டு செய்யணும் அப்படிங்கும்போது ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு என்னன்னா ஒரு கம்பெனியோட ஒர்க்கு இன்னொரு கம்பெனி எடுத்துக்கிட்டு அதில் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அவுட் சோர்சிங்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் சோர்சிங் அப்படின்னா இஃப் தி ஒர்க் இஸ் அவுட் சோர்ஸ்டு டு எ கம்பெனி விச் இஸ் அவுட் சைட் ஆஃப் இட்ஸ் ஓன் கண்ட்ரி இஸ் டேர்ம்ட் ஆஃப் சோர்சிங். அதாவது என் கம்பெனி ஒர்க்கை வந்துட்டு இன்னொரு கம்பெனி பண்ணாமல் நான் வெளியில் அதர் கண்ட்ரி சரியா. ஸோ அதாவது என்னோட கண்ட்ரி நம்மளோட கண்ட்ரிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேற வந்துட்டு ஒரு சரியா. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் தி ஒர்க் இஸ் அவுட் சோர்ஸ்டு டு எ கம்பெனி அதாவது அந்த ஒர்க்கு வந்துட்டு கம்பெனி ஒர்க்கு தான் இது பண்ணுறது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெளியில் சரியா. ஸோ வெளியில் வந்துட்டு கொடுக்குறது விச் இஸ் அவுட் சைட் ஆஃப் இட்ஸ் ஓன் கண்ட்ரி. அப்போ என் கம்பெனிக்குள்ளேயே கொடுக்காம இன்னொரு கம்பெனி ஸோ அதே நம்ம சேம் கண்ட்ரிலே வந்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்னோட ஒர்க்கு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அதான் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு என்னன்னா ஆஃப் சோர்சிங். புரியுதா? இஃப் எ கம்பெனிஸ் ஒர்க் இஸ் ஹையர் டு அனதர் கம்பெனி என்னோட கம்பெனியோட ஒர்க்கை வந்துட்டு இன்னொரு கம்பெனி எடுத்துக்கிட்டு பண்ணாங்க அப்படின்னா அது அவுட் சோர்சிங். இஃப் தி ஒர்க் இஸ் அவுட் சோர்ஸ் டு எ கம்பெனி அதாவது ஒர்க்கு வந்துட்டு என்னன்னா வந்துட்டு அதாவது அவங்களுடைய ஒர்க்கு தான் சரியா. அந்த கம்பெனியோட ஒர்க்கு தான். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணாமல் வேற கம்பெனிக்கு கொடுக்கறது சரியா. அது ஒரு பாட்டு பண்ணுறதுக்கும் என்டையர் ஒர்க்கு கொடுக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆஃப் சோர்சிங்னா அவங்க பண்ணவே மாட்டாங்க, அப்படியே ஒர்க்கு கொடுத்துருவாங்க. இதே வந்துட்டு அவுட் சோர்சிங் அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன பாட்டை மட்டும் மற்றவங்க சேர்த்து கொடுக்குறது. புரிஞ்சுதா? சரி கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் டு பிஸ்னஸில் இந்த மாதிரி தான் வந்துட்டு நடக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர். இன் B2C e-commerce commercial transaction take place between business firms and their consumers. It is a direct trade between companies and end consumer. அதாவது கம்பெனிஸ்க்கும் வந்துட்டு கன்சியூமருக்கு இடையில வந்துட்டு டேரெக்டாக கான்வர்சேஷன் பண்ணுறதா வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறதா வந்துட்டு பிஸ்னஸ் டு கன்சியூமர். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ B2C கம்பெனிஸ் செல் குட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் சர்வீசஸ் டு கஸ்டமர்ஸ் த்ரூ ஆன்லைனு. ஸோ ஆன்லைன் என்ன பண்ணுறோம் அதை பிஸ்னஸ் டு கன்சியூமர். இப்போ நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்துட்டு பேக் கடை வச்சிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் நான் கன்சியூமருக்கு டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா ஒரு வெப்சைட் கொடுத்து அந்த வெப்சைட்டில் வந்துட்டு நான் பேக் வந்து சேல் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் கன்சியூமர் வந்துட்டு டேரெக்ட் இன்டராக்ஷன் பண்ணி வந்துட்டு செல் பண்ணிக்கிறது செல்லிங் வந்து பையிங் பண்ணிக்கிறதா வந்துட்டு பிஸ்னஸ் டு கன்சியூமர்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது த்ரூ ஆன்லைன் சொல்கிறாங்க. ஸோ அது ஆன்லைனில் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா வந்துட்டு B2C டிரான்சாக்ஷன் இஸ் புக் கம்பெனி செல்லிங் புக்ஸ் டு கஸ்டமர். ஒரு புக்கு கம்பெனி இருக்குன்னா அவன் புக் என்ன பண்ணுறான் எல்லாத்துக்குமே கொடுக்குறான். ஸோ ஒவ்வொரு ஸ்கூல் இப்போ எத்தனை ஸ்கூல் இருக்கோ இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல் இருக்கோ அத்தனை ஸ்கூலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க புக்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இப்போ டேரெக்டாக ஸோ அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு டேரெக்டாக என்ன பண்ணலாம் அந்த வெப்சைட்டில் வந்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம் ஸ்கூலோட அட்ரஸ் வந்துட்டு அவங்க அனுப்பிடுவாங்க இல்லையா. ஸோ எவ்வளோ ஆர்டர் போட்டுருக்கணும் அனுப்பிடுவாங்க. ஸோ இடையில யாரும் தேவையில்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. திஸ் மாடல் இஸ் இன்டெண்டட் டு பெனிஃபிட் தி கன்சியூமர் அண்ட் கேன் சே B2C e-commerce ஒர்க்ஸ் ரிட்டைல் ஸ்டோர் ஓவர் இன்டர்நெட். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு யாருக்கு இது எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு அமௌண்ட் வந்துட்டு நமக்கு சேவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸ் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஸோ இது வந்து நம்ம த்ரூ இன்டர்நெட்டு வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு என்ன பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டேரெக்டாக இது பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னா ஸோ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் இன்னொருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு பொருள் வேணா நான் இவங்ககிட்ட கேட்குறேன். ஸோ இவங்களுக்கு ஒரு பொருள் வேணா என்ன பண்ண எங்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் மாற்றிக்கிறோம். ஸோ இது மாதிரி பண்ணுறோம் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பண்ணுறது. இதில் அவுட் சோர்சிங் ஆஃப் சோர்ஸ் இருக்குது. அவுட் சோர்சிங் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா வந்துட்டு நான் செய்கிற வேலையில் ஸோ என் கம்பெனியோட வேலையில் ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் என்ன பண்ணால் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு என்னன்னா அவுட் சோர்சிங். ஆஃப் சோர்சிங் அப்படின்னா என்னோட கம்பெனி வேலையை அப்படியே இவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ சேம் கண்ட்ரியில் வந்துட்டு அப்படியே அவங்களுக்கு கொடுத்துறது என்ன வந்துட்டுன்னா ஆஃப் சோர்சிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இதை வந்துட்டு என்ன பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். ஸோ B2C is a business model that refers to business organization sells products, services or information to governments or to its administrations. ஸோ B2C அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் என்ன பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா. ஸோ வந்து ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு செல் பண்ணுறது அந்த சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறது அது அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு கொடுக்குறது அல்லது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது. சரியா? இன் அதர் வேர்ட்ஸ் when a company get paid for its goods services by the government through internet is called B2G. ஸோ பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணால் நான் என்ன பண்ண கவர்மெண்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னா அப்ரூவல் வாங்கணும் இல்லையா. ஸோ அப்ரூவல் வாங்கணும் போது என்ன பண்ண இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பண்ணனா வந்துட்டு நான் மாதம் 1 லட்சத்துக்கு நான் சம்பளம் வாங்கினேன் எனக்கு என்னுடைய அமௌண்ட்டில் வந்துட்டு சேலரி ஒரு பார்ட் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி தான் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா B2G. சரியா? B2C நெட்வொர்க்ஸ் மாடல்ஸ் ப்ரொவைட் வே அதாவது என்னோட கம்பெனி வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்துட்டு போகுது நல்ல ஒரு ஹை லெவலில் ப்ராஃபிட்டில் போகுது அப்படின்னா வந்துட்டு அப்போ அதிகமான என்ன வருமானம் வருது. அப்போ வரும்போது என்ன பண்ணுறேன்னா கவர்மெண்ட் வந்துட்டு தட்ஸ் ஒரு GST. சரியா? ஸோ அதில் ஒரு பார்ட் வந்துட்டு நான் என்னன்னா வந்து எடுத்துப்பாங்க. அதுதான் சொல்கிறது டேக்ஸ் கட்டுறது. சரியா? டேக்ஸ் வந்து அது கண்டிப்பாக கட்டியே ஆகணும். ஸோ அதான் சொல்கிறாங்க பாருங்க B2C நெட்வொர்க்ஸ் மாடல்ஸ் ப்ரொவைட் வே ஃபார் பிஸ்னஸஸ் டு பீன் ஆர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் தோஸ் கவர்மெண்ட்ஸ் மைட் நீட் ஃபார் தேர் ஆர்கனைசேஷன்ஸ். எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் பைஸ் லேப்டாப்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஏ பிஸ்னஸ். ஸோ பார்த்தோம்னா
வந்துட்டு நம்ம லேப்டாப் வாங்கணும், கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கணும் பார்த்தீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்துட்டு கவர்மெண்ட்காரங்களா வந்துட்டு தயாரிச்சாங்க கிடையாது. லேப்டாப் வந்துட்டு கம்பெனிக்காரங்க தான். ஸோ அது வந்துட்டு ஹெச்சிசியாக இருக்கலாம், ஹெச்பியாக இருக்கலாம், சரியா, லெனோவா இருக்கலாம், ஏதாவது ஒரு கம்பெனிக்காரங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த கம்பெனிக்காரங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட கேட்டு, ஸோ நாங்கள் வந்துட்டு இவ்வளோ லேப்டாப் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுக்குறோம், இவ்வளோ லேப்டாப் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு எங்கள் கம்பெனிலேருந்து கொடுக்குறோம், எங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணால் சம் அமௌண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அந்த லேப்டாப்பை வாங்கிக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கணுமா, டிவி வாங்கணுமா, இது எல்லாமே இந்த மாதிரி தான். சரியா? ஸோ இதாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அதான் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா அவங்க என்ன பண்ண போகிறேன், நான் வந்து என்னோட பிஸ்னஸ் வந்துட்டு என்ன பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறேன். சரியா? அப்போ நான் லேப்டாப் இங்கே வந்து நான் லேப்டாப் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் தயாரிக்கிறேன் அப்படின்னா நான் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு தேவை, அவங்க வந்து கவர்மெண்ட் லேப்டாப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஒரு சம் அமௌண்ட் வாங்கிட்டு என்ன பண்ணால் அந்த லேப்டாப்பை கொடுக்குறேன். சரியா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னது, உங்களுக்கு பிஸ்னஸ் டு கவர்மெண்ட்டு. சரியா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டு பிஸ்னஸ். ஸோ C2B கேன் பி டிஸ்கிரைப்ட் as a form of e-commerce where the transaction organized the consumers will fix a set of requirements as a specific price for a service or commodity. C2B model is also called reverse action model. So reverse action model சொல்கிறாங்க. So here customer bid his price for a service or a product, then e-commerce business entity will match the requirements of the consumers to best possible extent. So consumer to business அப்படின்னா அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஸோ எங்கிட்ட ஒரு பொருள் வாங்குறாங்க, அந்த பொருள் நல்லா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இந்த பொருள் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய பேர் இந்த பொருள் வாங்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரியா? அப்போ ஒரு கன்சியூமர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ்லேருந்து அவங்க இதை கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கன்சியூமர் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது என்னன்னா C2Bன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், for instance in a travel website, so a consumer may specify a dates for a travel, his source and destination, number of tickets required and a range of hotel etc. The website then finds out the various options for him which best meets his requirements. These websites generate revenue through affiliate links. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்துட்டு என்னென்னா நம்ம ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணுறாங்க. பட் என்னென்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்போ நம்ம லைனில் இல்லை அப்படி என்னன்னா நம்ம அதே லிங்க் என்ன பண்ணலாம் நம்ம இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்கணும். சரி, என்னால் போக முடியல, நீங்கள் போங்கன்னு என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு அந்த சான்சஸ் கொடுக்குது. அப்போ அந்த மாதிரி பண்ணுறதா என்னென்னா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கன்சியூமர் டு பிஸ்னஸே. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டு கன்சியூமரே. கன்சியூமர் C2C in e-commerce provides opportunity for the trading of products or services among consumers who are connected through the internet. அதாவது இன்டர்நெட்டில் யாரும் கனெக்ட் ஆகுதுல டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு அவங்க டேரெக்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். In brief, when something is bought and sold between two consumers using internet, it is called C2C e-commerce. Here the websites act as a platform to facilitate the transaction, the direct transaction பண்ணுறது. The electronic tools and internet infrastructure are employed to support transaction between individuals. Typically the type of e-commerce works. So இது வந்து கன்சூமர் டு கன்சூமர் இது எதுக்காக அப்படின்னு வந்துட்டு டைரக்ட் டிரான்சாக்ஷன், சரி, ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக உனக்கு கொண்டு வந்ததா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கன்சூமர் டு கன்சூமரே. ஃபார் எக்ஸாம்பிள் a consumer who wants to sell his property can post an advertisement on the website. ஸோ வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகிறோம்னு நினைக்கிறார் அப்படின்னா ஸோ another person who is interested is buying a property can browse the property advertisement posted on the site. Thus the two consumers can get in touch with each other for sale purchase of a property through another business website. ஸோ என்ன பண்ணுறேன்னா நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்களும் பண்ண நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா ஸோ ரெண்டு பேரும் பார்த்து கலந்து பேசி என்ன பண்ணலாம்னா புதுசாக அவங்க நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெப்சைட்டை போட்டு ஸோ அதோட ரெண்டு பேர் என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க கேதர் பண்ணிக்கலாம், ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டும் போடலாம். சரிங்களா? ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் அதாவது ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பேருமே பார்க்கலாம், ரெண்டு பேருமே வந்துட்டு ஓகே இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த பெனிஃபிட் போச்சு. சரியா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து என்னன்னா ஒரு பேக், சரியா, ஒரு பேக் கடைன்னு வச்சுக்கோ. ஸோ இவங்க வந்து பேக் வந்து தயாரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறாங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க சேம் அதே வெப்சைட் பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த இப்போ பர்டிகுலர் அந்த பேக் வந்துட்டு பிடிச்சிருக்காங்கன்னா என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இதை காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ரெண்டு பேருமே வாங்கிக்கிறாங்க. ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கன்சியூமர் டு கன்சியூமரே. சரியா? ஸோ அப்போ என்னன்னா ஸோ பார்க்குறப்ப நீங்களே இதை ஸோ நீங்கள் இதான் வாங்க வந்திருக்கீங்களா, அப்போ இது நல்லா இருக்கும் அப்படி அதை நம்ம அதை பற்றி நல்லா சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம என்னென்னா இந்த கடைக்கு போனால் நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு ரிலேஷன்ஸ் போகிறோம். ரிலேஷன்ஸ் அதாவது நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு இப்போ தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். சரியா? ஒரு பஸ்ஸில் ஏறுறேன். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் என்ன பண்ணுறாங்க என்னோட ரிலேட்டிவ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே பஸ்ஸில் ஏறுறாங்க, அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நான் ஒரு கடைக்கு போகிறேன், அவங்க ஒரு கடைக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு நான் போகிற கடையை பற்றி நான் சொல்கிறேன், அவங்க வந்துட்டு அவங்க போக போகிற கடையை பற்றி சொல்கிறாங்க. ஸோ எது இப்போ ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி சரி பரவாயில்ல அப்போ இது அங்கே பெனிஃபிட்டாக இருக்கா இங்கே பெனிஃபிட்டாக இருக்கான்னு டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா எது அவங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு விதத்துலையுமே ரெண்டு பேருக்குமே எந்த வந்து பெனிஃபிட்டாக இருக்கோ அங்கே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரே ஒரு கடைக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு கன்சியூமர் டு கன்சியூமரே. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டு கவர்மெண்ட். சிட்டிசன்ஸ் as consumers and government engage in C2C e-commerce. Here an individual consumer interacts with the government. C2C models usually include income tax. ஸோ நம்ம அங்கே சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அது
வந்துட்டு நம்ம மாற்றி மறுபடியும் நம்ம சொல்லிட்டோம். இன்கம் டேக்ஸ் அது வந்து நம்ம சொல்லலை. கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம பணம் வாங்கிக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து அங்கே ஷேர் பண்ணிக்கிறோம், ஒரு லேப்டாப்பை விற்கிறோம் அப்படின்னா அதுதான் அங்கே சொன்னோம். அங்கே இன்கம் டேக்ஸ் வரவே வராது. சரியா, நான் மறுபடியும் நான் சொல்லிட்டேன். இங்கே தான் என்னன்னா நம்ம வந்துட்டு இண்டிவிஜுவல் பர்சன்ஸே ஒரு சிட்டிசன், ஒரு இந்தியனாக இருக்கிற நம்ம சிட்டிசன் என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய பர்சனலுக்காக என்ன பண்ணுறோம்னா ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறது, எல்ஐசி இது பண்ணுறது, ஓகேவா, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் கட்டுறது, ஜிஎஸ்டி கட்டுறது, இது எல்லாம் நம்மளுடைய பர்சனல் தேவைகளுக்காக பண்ணுற அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறோமா இல்லையா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு வந்துட்டு கன்சியூமர் டு கவர்மெண்ட். ஸோ கன்சியூமர் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற அந்த இதுதான் என்னன்னா வந்துட்டு அந்த பேமெண்ட் தான் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு அந்த கன்சியூமர் டு கவர்மெண்ட். சில சிடிஜி மாடல்ஸ் யூஸ்டு இன்க்ளூட் இன்கம் டேக்ஸ் ஆர் ஹவுஸ் டேக்ஸ் பேமெண்ட்டு, ஃபீஸ் ஃபார் இன்சூரன்ஸு, சர்டிஃபிகேட்ஸ், அதர் டாக்குமெண்ட்ஸு, பீப்புள் பேயிங் ஃபார் ரினிவல் ஆஃப் லைசன்ஸ், லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ரினிவல் பண்ணுறது, அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறோமா இல்லையா. ஸோ ஆன்லைன் மே ஆல்சோ ஃபைல் அண்டர் தி கேட்டகரி. இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா ஸோ வந்துட்டு பீப்புள்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்டிகுலர் வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டு அமௌண்ட்டு பே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதா வந்துட்டு என்னன்னா கன்சியூமர் டு கவர்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். ஸோ கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் G2B is closely related to B2G. G2B in e-commerce refers to a business model with the government providing services for information to business organization. It may be formal offer such as takeover bid of road project. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிருப்பாங்க. சரியா, ஸோ ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்துட்டு ஹைவேஸ் ரோடு போகிறது கான்ட்ராக்ட் எடுத்து இது எடுப்பாங்க. சரியா, ஸோ அந்த கான்ட்ராக்டில் போய் நம்ம கான்ட்ராக்டர் இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்துட்டு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா, ஸோ அந்த வேலையை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட் நமக்கு அமௌண்ட் கொடுக்கும். சரி, அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அப்போ அந்த கவர்மெண்ட்டோட ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் நம்ம பண்ணி கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்துட்டு இந்த ரோட் கான்ட்ராக்டர்லாம் பண்ணுறது அந்த ஜாப் தான் சொல்கிறாங்க. G2B is a part of e-governance. The government provides information about business rules, recommended permission needed for starting a new business. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கான்ட்ராக்டராக வரணும். இப்போ ரோடு தார் போடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ தார் போடுறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேசிபி இது பண்ணுறது, இது இந்த மாதிரிலாம் வேலை கவர்மெண்ட்டோட வேலை இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் என்ன ஒரு கான்ட்ராக்டர் வந்துட்டு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு 6 மாதத்துக்கு பண்ணுறதே, 1 வருஷத்துக்கு பண்ணுறதே, ஒரு 2 வருஷத்துக்கு பண்ணுறது வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதா பிஸ்னஸ் தான் வந்துட்டு. ஸோ அப்போ கவர்மெண்ட் தான் வந்துட்டு சம் வேலையை நம்ம வாங்கி நம்ம பண்ணுறது. புரிஞ்சுதா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அது B2C மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதோட அப்ஜெக்டிவ் G2B reduce the burdens of business. சொன்னோம்னா ஒருத்தரே எல்லா வேலையும் செய்யறதை விட அந்த வேலையை பிரித்து கொடுத்தா வந்துட்டு ஈஸியாக அந்த வேலை நடந்துடும் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே இது ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டோட இருந்தது, அதில் நம்ம என்ன பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டு கன்சியூமரே. ஸோ G2C in e-commerce is very similar to C2G. Here the government provides platform for its citizens to avail its services and information through internet. The services may be instances of certificates through online. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இது வாங்குறோமா இல்லையா, இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம், பர்த் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு நிலம் நம்ம அதோட அக்ரிகல்ச்சர் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டா சிட்டா அந்த மாதிரிலாம் வாங்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போயிட்டு என்ன பண்ணுறோம்னா அப்போ கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுறோம் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிறோம் இல்லையா. நம்ம நேராக போய் லைனில் நின்று நம்ம சைன் பண்ணி வாங்குறதுல இப்போ எல்லாமே ஆன்லைன் தான். இப்போ ஆன்லைன்லேயே நம்ம பண்ணுறதுனால என்னென்னா நம்ம ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் நம்ம வந்துட்டு நாம் அக்சஸ் பண்ணிக்கிற அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டு கன்சியூமரே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். G2C is the ஆன்லைன், அதாவது இன்டராக்ஷன் பிட்வீன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது, கேரளா கவர்மெண்ட்டோட என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்துட்டு அவங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணுறது. சரியா, ஸோ அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டோட நம்ம வந்துட்டு டைப் வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படி பண்ணுறது. ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க. G2C's பிரின்சிபல் அப்ஜெக்டிவ் இஸ் டு இம்ப்ளிமெண்ட் e-governance ரேதர் e-commerce. பார்த்தா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஸோ வந்துட்டு நிறைய மீட்டிங்லாம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் போடுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்க, ஸோ நாடு இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள என்னது, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம இது பண்ணுறோமா இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு நம்ம பண்ணுறது. ஸோ நம்ம இதுக்கு டிரான்சாக்ஷன் இருக்குது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. சில பார்த்தீங்கன்னா G2Gயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபேஸிங்காக லோக்கல் லெவலில் ஜாயினிங் அப்பே சிங்கிள் கவர்மெண்ட் பியூரோக்ரஸி, அதாவது ஒரே ஒரு நம்ம கவர்மெண்ட்டுக்குள்ளேயே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நம்ம என்ன பண்ணுறதுனா வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது. சரியா, ஸோ அந்த கவர்மெண்ட் பிஸ்னஸ்குள்ளே பண்ணுறது. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபேஸிங் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல், அப்போ வந்துட்டு நாடு விட்டு நாடு பண்ணுறது. சரியா, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கவர்மெண்ட்டோட என்னென்னா நம்ம வந்துட்டு டைப் வச்சுட்டு அதுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறது, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது. ஸோ அதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். ஸோ ரெண்டு கவர்மெண்ட் கடையில் வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னா ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்டே. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு e-commerce பிஸ்னஸ் மாடல் முடிஞ்சிச்சு. மொத்தம் 9 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாடல் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த டயக்ராமாக நான் வச்சுக்க சொன்னேன். ஸோ வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். ஓகேவா. எவ்வளோதான்.
இவ்வளோ பாருங்கப்பா, இந்த ஹெட்டிங் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க வந்துட்டு என்ன ஹெட்டிங் அப்படின்னா இ காமர்ஸ் ரெவன்யூ மாடலு. இ காமர்ஸ் ரெவன்யூ மாடல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முன்னாடி நம்ம நடத்துனது பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் அப்படியே தான் இருக்கும். சரியா, நான் தமிழில் தான் நம்ம சொல்லியிருப்போம். சில பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் என்னென்னா வந்துட்டு ஹெட்டிங் வந்துட்டு நான் தமிழில் சொல்லிடுறேன். மற்ற உள்ள கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நான் தமிழில் தான் சொல்லியிருப்பேன். ஸோ மின்வணிக வர்த்தக மாதிரிகளின் வகைப்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 9 இருக்குது. என்னென்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ வணிகம் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னா வணிகம் டு வணிகம், பிஸ்னஸ் டு கன்சியூமர்னா வணிகம் நுகர்வோர். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா வணிகம் அரசாங்கம் B2G, 4வது நுகர்வோர் வணிகம் C2B, 5வது நுகர்வோர் C2C, 6வது நுகர்வோர் அரசாங்கம் C2G, 7வது அரசாங்கம் வணிகம் G2B, 8வது அரசாங்கம் நுகர்வோர் G2C, 9வது அரசாங்கம் G2G. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு இ காமர்ஸ் ரெவன்யூ மாடல். இ காமர்ஸ் ரெவன்யூ மாடலே. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மின் வருவாய். ஓகேவா? மின் வணிக வருவாய் மாதிரிகள். அதாவது இ காமர்ஸ்னா வந்துட்டு மின் வணிக, ஸோ ரெவன்யூ அப்படின்னா வருவாய்னு சொல்லுவோம், மாடல்னா என்னது மாதிரிகள். சரியா? ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இருங்க ஜஸ்ட் மினிட். அந்த ஹெட்டிங்கோட நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரி, இந்த கிளாஸ் இந்த ஹெட்டிங்கோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடும். சில வந்து நிறைய இருக்குது. சரியா, அதாவது நமக்கு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இ காமர்ஸ்லாம் நமக்கு என்னென்னலாம் வந்துட்டு நமக்கு இன்கம் வருது, ஸோ என்னென்ன மாடல்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்டை வாங்கி கொடுக்குது. ஸோ அதாவது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் செல்லிங் ஆஃப் கமாடிட்டிஸ் டுடே தேர் ஆர் மெனி அதர் வேஸ் பை விச் கம்பெனிஸ் கேன் மேக் மணி ஃப்ரம் தி இன்டர்நெட்டு. ஸோ பார்த்தா தான் வந்து நிறைய, அதாவது இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நிறையா பலவிதமான வழிகளில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அமௌண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம், கெயின் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ தி அதர் ஃபார்ம்ஸ் இ காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எந்தெந்த வழியிலலாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு பார்த்தா எந்தெந்த வகையில் வந்துட்டு நம்ம இ காமர்ஸ் வந்துட்டு மாடல்ஸ் வந்துட்டு நமக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதுக்கு எப்படி வருமானம் வருது, ஸோ எந்தெந்த வகையில் எந்தெந்த மாடல் வழியாக வந்துட்டு நமக்கு வருமானம்லாம் வருது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் சைட்டு இஸ் எ ஃபார்ம் ஆஃப் தேர்ட் பார்ட்டி மார்க்கெட்டிங் இன் விச் தி சைட் ஓனர் கெட் பெய்டு பேஸ்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த பேஸ்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு என்னன்னா அமௌண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் வந்துட்டு கெயின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. தி அஃபிலியேட் சைட் மேபி a price comparison service or shopping directories or review sites. ஸோ ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அஃபிலியேட் சைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்த மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வெப்சைட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ அமேசான் அப்படின்னா வந்துட்டு அமேசான் வந்துட்டு என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கும், அந்த திங்ஸ்லாம் வந்து குவாலிட்டியாக இருந்தால் தான், நல்லா வந்துட்டு நம்ம டெலிவரி இது கொடுத்தோன்னா தான் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, நம்ம மட்டும் ஆர்டர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ பர்ச்சேஸ் டிபெண்ட் பண்ணுறது. தி அஃபிலியேட் சைட் யூஸ்வலி அட்ராக்ட்ஸ் விசிட்டர்ஸ் பை ஆஃபரிங் மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் டுட்டோரியல்ஸ் ஆஃப் சம் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் ஆஃப் டாபிக். ஸோ ஏதாவது வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், ஆஃபர்லாம் கொடுத்தோன்னா வந்துட்டு நிறைய வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் அஃபிலியேட் சைட்ஸ்லாம் வந்துட்டு ப்ரைஸ் டிபெண்ட் பண்ணியிருக்காது. சரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மாதிரி நம்ம கொடுக்குறது. சரி, அது அஃபிலியேட் சைட்டு. ஸோ ஆக்ஷன் சைட் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் தட் ஆக்ஷன்ஸ் ஐட்டம்ஸ் ஆன் தி இன்டர்நெட் அண்ட் லெவேஸ் சம் கமிஷன் ஃப்ரம் தி சேல்ஸே. ஸோ சேல்ஸ் பண்ணும்போது பார்த்தா சம் கமிஷன் பண்ணுறது. ஸோ அந்த கமிஷன்ஸ் பண்ணுறதா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் உனக்கு வந்துட்டு ஒரு 100 ரூபா உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன், மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 10 ரூபா கிடைக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு கமிஷன் கிடைக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ஆக்சன் சைட்டுக்கு பேர் ஆக்ஷன் சைட்டு. ஸோ வெப்சைட்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆக்ஷன். சரியா. ஸோ இந்த டைம்க்குள்ள நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. சரியா. ஸோ அதாவது பர்ச்சேஸ் அந்த கார்டு மாதிரி நிறைய வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நிறைய இருக்கு. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் சைட்டு. ஸோ டிஸ்பிளேஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் அதர் கம்பெனிஸ் இன் இட்ஸ் வெப்சைட்ஸ் அண்ட் தேர் வே ஏர்ன்ஸ் ரெவன்யூ. அதாவது இன்னொரு அடுத்த கம்பெனிக்கார வந்துட்டு நம்மளுடைய வெப்சைட் வந்துட்டு யூஸ் பண்ணி, ஸோ அது வழி நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்போ அவங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ வேற கம்பெனிக்கார நம்ம கம்பெனியோட இதை வந்துட்டு நம்ம லைக் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு நல்லது தானே. ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி அதில் என்னன்னா நம்ம நமக்கு வந்துட்டு ரெவன்யூ கிடைக்கிறது. சரியா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தா பேனர்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க ஒரு கம்பெனி, இங்கே ஒரு கம்பெனி, இது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்ன பண்ணிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்களோட இதை வந்துட்டு என்ன பண்ண அவங்க வந்துட்டு ஓகே நல்லா இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்க் பையிங் சைட்ஸ் கலெக்ட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் டுகெதர் ஆல் ஆஃப் ஹூ வாண்ட் டு பை சிமிலர் ஐட்டம்ஸ். இந்த சைட் நெகோஷியேட்ஸ் டிஸ்கவுண்ட் வித் சப்ளையர் டேக் ஆஃப் கமிஷனு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னன்னா, அதில் நம்ம டயர் கம்பெனி சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ பல்காக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ அதே தான் வந்துட்டு என்ன, நம்ம ஒரு ஸ்கூட்டி வாங்குறதே, ஒரு கார் வாங்குறதே, ஒரு ட்ரக் வாங்குறதே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, என்னன்னா வந்துட்டு அது வாங்கும்போது ஒரு பல்காக வாங்கும்போது நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது பார்த்தீங்களா. அது பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் வந்துட்டு அவங்களுக்கு அவங்க நிறைய வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும், நமக்கு அமௌண்ட்டு சேவ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல்க் பையிங் சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஜிட்டல் பப்ளிஷிங் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஸ்க்ரோல் ஆகிடுது, அப்பப்போ ஸ்க்ரோல் ஆகிடுது. ஸோ அதான் வந்துட்டு டிஸ்கவுண்ட் வெப்சைட்ஸ். சரி, அப்போ அவங்க பல்காக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் நமக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்துட்டு சேவ் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு நமக்கு பல்காக வந்துட்டு வாங்கின மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல்காக வந்துட்டு அவங்க சேல் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதான் வந்துட்டு என்ன வந்துட்டு பல்க் பையிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அது பேனர் அது வரும், பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் சைட் வரும். ஸோ அதை பார்த்துடலாம். ஓகேவா? 1 செகண்டு, அவ்வளோதான் வந்துட்டோம். ஸோ டிஜிட்டல் பப்ளிஷிங் சைட்ஸ். ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃபெக்டிவ்லி ஹோஸ்ட் இ-புக்ஸ் ஆர் மேகசைன்ஸ் ஆன் தி வெப். ஸோ இதான் வந்துட்டு இ-புக் ஏதாவது கொடுக்குறதா வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேகசைன்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து நம்ம அதில் என்ன பண்ணணும், பிஸ்னஸ் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு WordPress ஆர்கனைசேஷன் அப்படின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஜிட்டல் பப்ளிஷிங் வெப்சைட்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைசன்சிங் சைட்ஸ் allow other websites to make use of their software. For example, the search engines which allow a visitor of the site to search within the website more easily. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஏதாவது ஒன்று வந்து என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு சம் வெப்சைட்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு அது பர்டிகுலர்ஸ் அதாவது செக்யூர்டாக இருக்கும். சரியா? ஸோ எல்லாரும் அந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கான பர்டிகுலர் மெம்பர்ஸ்க்கு மட்டும் என்னன்னா நம்ம லைசன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ண முடியுமா, ஈஸியாக வந்துட்டு அதில் என்ன பண்ண முடியும், அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும், அவங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு அந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறோம், கூகுள் சர்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இதில் பண்ணுறது. ஸோ நிறைய வந்துட்டு அந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ் வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வழியாக என்ன பண்ணலாம், நமக்கு இன்கம்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நேம் யுவர் ப்ரைஸ் சைட்ஸ். நேம் யுவர் ப்ரைஸ் சைட்ஸ் ஆர் ஜஸ்ட் லைக் நார்மல் ரிட்டைல் சைட்ஸ். இன் கான்ட்ராஸ்ட் தி பையர் நெகோஷியேட்ஸ் வித் தி ரிட்டைலர் ஃபார் எ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஸோ ஸோ ஹோட்டல்லாம் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற என்னது ஃபுட்டை வந்துட்டு ஆர்டர் பண்ணுறோம். ஸோ அதை பிடிக்கலையா மறுபடியும் வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதான் என்ன வந்துட்டு உங்களுக்கு நேம் யுவர் ப்ரைஸ் சைட்ஸ். ஸோ வந்துட்டு விலையை பார்த்து என்ன பண்ணலாம், நம்ம அதாவது நிறைய வந்து மெனுஸ் இருக்கும், நமக்கு எது பிடிக்குதோ அது பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி படுத்து நெக்ஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் மால் சைட் அலோஸ் மல்டி இ-காமர்ஸ் ட்ரேடர்ஸ் ஆர் அசம்பிளர் டுகெதர் ஆன் ஏ சிங்கிள் வெப்சைட். அதாவது சிங்கிள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டீலர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? ஸோ நிறைய பேர் அங்கே அதர் ஸ்டேட் இருக்கலாம், அதர் வந்து கண்ட்ரிஸ் எங்கே வேணாலும் வந்திருக்கலாம். ஸோ மோர் டீலர்ஸ் வந்துட்டு சிங்கிள் வெப்சைட்டில் வந்துட்டு ஸோ யாருக்கு நமக்கு பிடிச்சிக்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு யாரோடைய ப்ராடக்ட் வந்து நமக்கு பிடிச்சிருக்கோ நம்ம என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் மாலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தே மே ஆல் லக்ஸரி குட்ஸு தி சைட் உட் எ பர்சன்டேஜ் ஆஃப் தர் ப்ராஃபிட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, க்ரோத் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷாப்பிங் மாலாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் வந்து ஒரே மாலில் கூடிடுவாங்க. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணால் அவங்களுடைய நிறைகளை எல்லாம் அட்வான்டேஜஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படி ஏலம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் அதாவது ஒரு 5 பேர் இருக்காங்க, நம்ம சந்தைக்கு போகிறோம் பார்த்தீங்களா? சந்தைக்கு போனோம்னா காய்கறி இருக்கும். ஸோ இங்கேயும் கத்திரிக்காய் இருக்கும், அங்கேயும் கத்திரிக்காய் இருக்கும். ஆனால் பார்த்தோன்னா வந்துட்டு எது பெனிஃபிட்டாக இருக்கும், நம்ம என்ன பண்ண எது நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குமோ என்ன பண்ணுவோம், நம்ம அதை போய் வாங்குவோம். ஸோ அப்படி வாங்கும்போது அப்போ வந்து கடைக்காரங்க வந்துட்டு யாரும் வந்துட்டு நல்லா அது வந்து ப்ராடக்ட்டை நல்லா வச்சிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்லைன்ஸ் அதே மாதிரி தான் ஷாப்பிங் மாலில். ஸோ ஷாப்பிங் மாலில் பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் வெப்சைட்டில் போயிட்டு எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. ஸோ ஒன்றா இருக்கும்போது அவங்கவுங்களுடைய வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அட்வான்டேஜஸ் சொல்லுவாங்க. ஸோ யாருக்கு வந்து பிடிச்சிருக்கோ அவங்க கஸ்டமர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன ரெவன்யூ மாடல்ஸு. சரியா? ஸோ ரெவன்யூ மாடல்ஸோட அதாவது நம்மளுடைய இ-காமர்ஸ் வந்துட்டு இ-காமர்ஸ்க்கு வந்துட்டு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ரெவன்யூ மாடல்ஸு. ஸோ வந்துட்டு எந்தெந்த மாடல்ஸ்லாம் வந்துட்டு எந்தெந்த இ-காமர்ஸில் இருக்கிற எந்தெந்த மாடல்ஸ் வந்துட்டு பிஸ்னஸ் மாடல்ஸ் வந்துட்டு நமக்கு அமௌண்ட் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குது. ஸோ ரெவன்யூனா வருவாய் அமௌண்ட் வந்துட்டு நமக்கு கொடுக்குறது எது அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட்ஸ்லாம். சரியா? ஸோ ரொம்ப இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ வந்துட்டு இன்டீரியர் வந்துட்டு 2 மார்க் 3 மார்க் வந்துட்டு பர்டிகுலர் அந்த சைட் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்க் பையிங் சைட்ஸ் வந்துட்டு எந்த இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஜிட்டல் பப்ளிஷிங் சைட்ஸ்னால் அது வந்துட்டு நம்ம என்னென்ன இதெல்லாம் நமக்கு பெனிஃபிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சரி, அதை வந்துட்டு எப்படின்னா நம்ம வந்துட்டு கிளியராக பார்த்துக்கணும். சரியா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரெவன்யூ மாடல்ஸோட உங்களுக்கு என்னது ரெவன்யூ அதாவது இ-காமர்ஸ் மாடல்ஸோட ரெவன்யூ. ஸோ என்னென்ன மாடல்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்ட்டு என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துறோம். சரியா? சில பார்த்தோம்னா வந்துட்டு மின்வணிக வருவாய் மாதிரிகள் அப்படின்னா நம்ம மின்வணிகத்தை பயன்படுத்தினா நமக்கு என்னென்ன வருவாயெல்லாம் எந்தெந்த மாதிரிகளில் கிடைக்கணுங்கிறது தான். ஸோ இப்போ அஃப்ளியேட் சைட் அப்படின்னா வந்துட்டு துணைத்தளம்னு சொல்லுவோம். அதுவே ஆக்ஷன் சைட் அப்படின்னா மின் ஏல வலைத்தளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் சைட் அப்படின்னா பதாகை விளம்பர தளம். ஓகேவா? நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா டிஜிட்டல் பப்ளிஷிங் சைட்ஸ் அப்படின்னா வந்துட்டு எண்முறை பதிப்பக தளங்கள். பல்க் பையிங் சைட்ஸ்னால் மொத்த கொள்முதல் தளங்கள். அப்புறம் லைசன்சிங்னா உரிமம் தளங்கள். அதுக்கப்புறம் நேம் யுவர் சைட்ஸ் சொன்னது அதே தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் மால்னா நிகழ்நிலை வணிக வளாகத்தளம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோன்னா வந்துட்டு நமக்கு மின் வணிக வருவாய் மாதிரிகள். மின் வணிக படுறதுனால நமக்கு வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு நமக்கு வருமானம் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கான்செப்ட் உங்களுக்கு இவ்வளோ தான். ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சின்ன ஒரு ஒரு கம்பாரிசன் மட்டும் கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ அதான் நம்ம வந்துட்டு நம்ம இந்த கிளாஸ் வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ கம்பாரிசன் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் அண்ட் இ காமர்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் அப்படின்னா வந்துட்டு நம்ம மரபு சார்ந்த வணிகத்துக்கும் இப்போ இருக்கிற நம்ம மின் வணிகத்துக்கும் இடையில வந்துட்டு என்ன கம்பாரிசன் என்ன வந்து ஒப்பீடு பண்ணி பார்க்குறோம், கம்பேர் பண்ணி பார்க்குறோம் சரியா. ஸோ இ காமர்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் காமர்ஸ் எனிமோர் ஈவன் தோ தே ஷேர் தி பிரைமரி பிரின்சிபல் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். தெர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் அண்ட் இ காமர்ஸ். ஸோ ஒரு காமர்ஸ் அதாவது இ காமர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு காமர்ஸ் தான் ஓகேவா, ஒரு வணிகம் தான். ஸோ அது ஒன்றும் பெருசெல்லாம் ஒன்று கிடையாது. ஸோ பிரைமரி பிரின்சிபல் என்ன, பையிங் அண்ட் செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னா வந்துட்டு பொருட்களை வாங்கலாம் விற்கலாம் அவ்வளோதான் சரியா. ஸோ இதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்னா இதில் பாருங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் அண்ட் இதில் இது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல். ஸோ ட்ரெடிஷ்னல் அப்படிங்கும்போது நாம்பளாக தான் அந்த பொருளுக்கு இடத்துக்கு நம்ம போகணும் இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இ காமர்ஸ்னால் வந்துட்டு நம்ம அந்த இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே வந்துட்டு நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம் சரியா. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம மூவ் பண்ணணும், இங்கே மூவ் பண்ணவே தேவையில்லை, இருக்கிற இடத்துல வாங்கிக்கலாம். இதுதான் வந்துட்டு மெயின் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ப்பா. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது வந்து புக் பேக் 5 மார்க்கு. ஸோ லாஸ்ட் பப்ளிக் இந்த 2020 மார்ச் எக்ஸாம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்துட்டு இந்த கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் புக் பேக் இந்த 5 மார்க் கொஸ்டின் வந்துட்டு பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா வந்துட்டு தெளிவாக லிசன் பண்ணிக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் அண்ட் இ காமர்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் காமர்ஸ்னால் ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் இஸ் பையிங் ஆர் செல்லிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிசிக்கலி. ஸோ பிசிக்கலாக பண்ணுறது அப்போ நாமளாக போய் கடைக்கு போய் ப்ராடக்ட்டை பார்த்து பிடிச்சிருக்கிற பொருளை நம்ம வாங்கிட்டு வந்து ட்ரெடிஷ்னல். ஸோ இ காமர்ஸ் அப்படின்னா இ காமர்ஸ் கேரிஸ் ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எலக்ட்ரானிக்கில் வந்து இன்டர்நெட். ஸோ கமர்ஷியல் அப்படிங்கும்போது வந்து எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் அதாவது நம்ம நேரடியாக பண்ணாமல் மறைமுகமாக பண்ணுறது, அது எலக்ட்ரானிக்காக ஸோ கம்ப்யூட்டர் அல்லது மொபைலை யூஸ் பண்ணி நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ணுறது. நெக்ஸ்ட் கஸ்டமர் கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை ஆத்தென்டிகேட் அண்ட் டாக் டு தி மெர்ச்சன்ட். நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ வந்துட்டு வியாபாரி கிட்ட வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு நம்ம கஸ்டமரை வாடிக்கையாளர் படி வியாபாரிகிட்ட பேசலாம் சரி. அந்த பொருள் என்னன்ட்டு நம்ம விலை வந்து 10 ரூபா குறைச்சிக்கணும் 5 ரூபா குறைச்சிக்கலாம் கேட்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா இங்கே போயிட்டு என்ன பண்ண முடியாது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. நேதர் கஸ்டமரோ மெர்ச்சன்ட் சிதி அதிலே அப்போ ஒருத்தர் முகத்தை பார்த்துக்க முடியாது, பேசிக்க முடியாது. ஸோ அதை பேசிக்கலாம், பார்த்துக்க முடியாது ஓகேவா. பிசிக்கல் ஸ்டோர்ஸ் ஆர் நாட் ஃபிசிபிள் டு பி ஓப்பன் ஆல் தி டைம். ஸோ பார்த்தீங்கன்னா கடை பார்த்தீங்கன்னா நம்ம காலைல ஒரு 6 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட் ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ நைட் ஒரு 1 மணிக்கு பண்ணால் கடை ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா, இல்லை. ஆனால் இ காமர்ஸில் பார்த்தோன்னா வந்துட்டு இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் ஆன் ஆல் டைம் அண்ட் ஆல் டேஸ் ஆஃப் தி இயர். ஸோ எல்லா வருஷத்தில் எல்லா நாளும் எல்லா நேரமும் இருக்கும் ஆன்லைனே. ஸோ இந்த நேரத்தில் தான் போயிட்டு நம்ம ஆர்டர் பண்ணோம் இப்படி தான் இது பண்ணுவது கிடையாது, எந்த நேரத்தில் என்ன வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் கேன் பி இன்ஸ்பெக்டட் பிசிக்கலி பிஃபோர் பர்ச்சேஸ். நம்ம பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கி நம்ம டச் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் கேனாட் இன்ஸ்பெக்டட் பிசிக்கலி பிஃபோர் பர்ச்சேஸ். நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம அந்த பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணலாம் நம்ம வாங்கலாம். ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் லிமிட்டட் டு பர்டிகுலர் ஏரியா. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் கடை வச்சு நடத்துகிறேன் அப்படின்னா வந்துட்டு அங்கங்கே ஒவ்வொரு கடை வச்சிருப்பாங்க. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற ஏரியா வந்துட்டு அங்கே போய் வாங்கிப்பாங்க, அப்போ நம்ம கடைக்கு வர மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு க்ரோத் ஆக முடியாது. ஸோ ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் குளோபலே சரியா. அப்போ வெண்டர்ஸ் கேன் எக்ஸ்பேண்ட் தட் பிஸ்னஸ் வேர்ல்டு வைட். இப்போ உலக அளவில் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிஸ்னஸ் வந்துட்டு டெவலப் பண்ணலாம். ரிசோர்ஸ் ஃபோக்கஸ் சப்ளை சைடு. ஸோ பார்த்தீங்கன்னா சப்ளை சைடு மட்டும்தான். ஏன்னா வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்துட்டு வாங்க வந்தாங்கன்னா தான் என்ன பண்ண கொடுப்பேன் சரியா. நானாக போய் கொடுக்க போகிறேன்னா நான் வீட்டுக்கு போய் கொடுக்க போகிறேன் கிடையாது. நான் கடை வச்சிருக்கேன்னா என்கிட்ட வருவாங்க, அவங்க பொருள் கேட்டால் கொடுப்பேன், இல்லைனா இல்லை அவ்வளோதான். ஆனால் இங்கே பார்த்தா ரிசோர்ஸஸ் ஃபோக்கஸ் டிமாண்ட் சைடு. ஸோ யாராருக்கெல்லாம் இல்லையே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவங்க உடனே என்ன பண்ணிக்கலாம், இல்லாத இடத்துக்கு நம்ம போயிட்டு நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி. ஸோ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் லீனியர். ஸோ லீனியர் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா வந்துட்டு என்னென்னா ஒரே அளவு. ஸோ அதாவது ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா 10 பேர் தான் போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் எண்டு டு எண்டு. ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு யார் இந்த இதில் பார்த்தோன்னா வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் வாங்கலாம் போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே பார்த்தோம் வந்து எண்டு டு எண்டு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பொருள் கேட்குறோமோ கரெக்டாக அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இதில் பார்த்தோன்னா வந்துட்டு இப்போ நான் எங்கிட்ட அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு சொல்கிறோம்னா நீ வாங்கிட்டு போய் கொடுத்தா மட்டும்தான், இல்லை நீயே போய் சாப்பிட்டு போயிட்டோன்னா என்ன ஆகுதுன்னா வேஸ்ட் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம பொருள் வந்துட்டு கரெக்டாக டெலிவரி ஆகுமாங்கிறது தெரியாது, நாமளும் பண்ணால் தான் வாங்க முடியும். ஸோ இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக எண்டு டு எண்டு வந்து ப்ராசஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டிங் இஸ் ஒன் வே மார்க்கெட்டிங். மார்க்கெட் வந்து ஒன் வே மார்க்கெட்டிங், ஒன் டு ஒன் மார்க்கெட்டிங். ஒன் வே அப்படின்னா வந்துட்டு நான் போகிறேன், அதாவது கடைக்காரர் இருப்பார், நான் போவேன் வாங்குவேன் அவ்வளோதான் சரியா. நான் கொடுக்குறது மட்டும் தான் அவங்க வேலை, வாங்குறது அவங்க வேலை. இங்கே ஒன் டு ஒன் அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா இவங்க வந்துட்டு கொடுக்கலாம் வாங்கிக்கலாம். ஸோ இவங்களும் என்ன பண்ணிக்கலாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். இவங்க என்ன பண்ணலாம் திருப்பி ஒன்று கொடுத்து வாங்கி இது பண்ணிக்கலாம். பேமெண்ட் இஸ் மேடு பை கேஷ், செக், கார்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ பேமெண்ட் அப்படின்னா கேஷாக கொடுக்கலாம், செக் கொடுக்கலாம், கார்டு வச்சு நம்ம கொடுக்கலாம். இங்கே பேமெண்ட் சிஸ்டம் இஸ் மோஸ்ட்லி கிரெடிட் கார்டு அண்ட் த்ரோ தி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. மோஸ்ட் குட்ஸ் ஆர் டெலிவர்டு இன்ஸ்டன்ட்லி. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் டேக்ஸ் டைம் டு டிரான்ஸ்போர்ட்
டிரான்ஸ்போர்ட் குட்ஸு. ஸோ இங்கே பார்த்தோன்னா பொருள் நம்ம கடைக்கு போனோன்னே வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் ஆன்லைனில் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆகும், உடனே நமக்கு கிடைக்காது. சரியா? ஸோ இதான் என்ன பண்ணுறது, ரெண்டுக்கும் வந்துட்டு ட்ரெடிஷனல் காமர்ஸ் அண்ட் இ-காமர்ஸ் கடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸே. ஓகேவா? எவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக என்ன பண்ணால் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது ஃபுல்லாகவே எழுதணும். இது ஃபுல்லாக எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸாவது எழுதணும். சரியா? 5 மார்க்கு 10 பாயிண்ட்ஸாவது எழுதணும். ஓகே, இது வந்துட்டு இதோட முடிஞ்சுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சொல்லலாம் மரபு சார்ந்த வணிகம் மற்றும் மின் வணிகத்துக்கு உள்ள வேறுபாடு பார்த்தீங்கன்னா மரபு சார்ந்த வணிகம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளை நேரடியாக பரிமாற்றம் செய்கிறது. மின் வணிகம் விநியோகம் மூலம் மின்னணு முறையில் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் வியாபாரியை எளிதில் அடையாளம் காணவும் அங்கீகரிக்கவும் பேசவும் முடியும். வாடிக்கையாளரோ வியாபாரியோ மற்றவரை பார்ப்பதில்லை. பொதுவாக கடைகள் அனைத்து நேரத்திலும் திறந்திருக்க முடியாது. மின் வணிகத்தில் இங்கே இணையம் மூலம் வருடத்தின் அனைத்து நாட்களிலும் எல்லா நேரத்திலும் வணிகம் நடைபெறும். நெக்ஸ்ட், வாங்கும் பொருட்களை நேரடியாக ஆய்வு செய்யலாம். வாங்கும் பொருட்களை நேரடியாக ஆய்வு செய்ய முடியாது. வணிகத்தின் வரிகளை குறிப்பிட்ட பகுதிக்கு உட்பட்டது. வணிகத்தின் வரிகளை உலகளாவியாவது. விற்பனையாளர்கள் உலகெங்கும் தங்கள் தொழில்களை விரிவுபடுத்தலாம். மரபுசார் வணிகத்தில் விநியோகம் சார்ந்த வள முன்னிறுத்த கோட்பாடு பயன்படுத்தப்படுகிறது. இங்கே வந்துட்டு மின்வணிகத்தில் தேவை சார்ந்த வள முன்னிறுத்த கோட்பாடு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு மரபுசாரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னா விநியோகம்னா வந்துட்டு கொடுக்குறது மட்டும்தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேவை யாருக்கு என்ன வேணுங்கிறது தேவை அதுக்கு மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. மரபுசார் வணிகத்தில் நேர்கோட்டு வணிக முறை பின்பற்றப்படுகிறது. நேர்கோட்டா நான் போனால் எனக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களா அப்போ மற்றவங்ககிட்ட கொடுக்குறோம் அவங்க போய் சேருமாங்கிறது தெரியாது. இங்கே மின்வணிகத்தில் எண்டு வணிக ஒரு முறை பின்பற்றப்படுகிறது. மரபுசார் வணிகத்தில் ஒரு ஓரவழி சந்தைப்படுத்துதல் முறை பின்பற்றப்படுகிறது. மின்வணிகத்தில் எண்டு வணிக ஒரு முறை பின்பற்றப்படுகிறது. ரொக்கம், காசோலை, கடன் அட்டைகள் போன்றவற்றில் பணம் செலுத்தப்படுகிறது. பணம் செலுத்துற முறை பெரும்பாலும் மின் செலுத்துதல்கள், கடன் அட்டை, நிதி பரிமாற்றம் மூலம் நடைபெறும். பெரும்பாலான பொருட்கள் உடனடியாக விநியோகம் செய்யப்படுகின்றன. பொருட்களை விநியோகம் செய்ய சில காலம் தாமதமாகும். ஓகே, கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துடும். இவ்வளோதான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இ-காமர்ஸ் வந்துட்டு அதாவது ட்ரெடிஷனல் காமர்ஸ்க்கும் இ-காமர்ஸ் கடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ இதை பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்னா ரெவன்யூ மாடல்ஸ். சரி, இ-காமர்ஸ் ரெவன்யூ மாடல்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கு வெரி ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்னா வந்துட்டு இ-காமர்ஸ் அதாவது இ-காமர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் மாடல்ஸ். சரியா? ஸோ டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ 9 மாடல்ஸ் அதில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் லிசன் பண்ணியிருக்கீங்க. சரியா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கே ஒன்ஸ் என்னன்னா நான் கிளாஸ் நடத்துறது லிசன் பண்ணிவிட்டு புக்கு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணால் ரீட் அவுட் பண்ணும். புக்கு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு டேஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக புக்கு வாங்கிக்குவாங்க. இது வரைக்கும் வந்துட்டு புக்கு நான் நிறைய பேர் வாங்கலை. நிறைய பேர் இல்லை, யாருமே இன்னும் வரவே இல்லை. சரியா? ஸோ வந்துட்டு புக்கை வாங்கிட்டு நீங்கள் புக்கில் வந்துட்டு அண்டர்லைன் பண்ணி படித்தா மட்டும் தான் புரியும். நீங்கள் வந்துட்டு மொபைலில் வச்சுக்கிட்டோ அல்லது கம்ப்யூட்டரில் வச்சுட்டு படித்தா ஒன்றுமே புரியாது. ஸோ வாங்கி நாங்கள் எது இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போ தான் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு நாங்கள் கிளாஸ் இருக்கிறது லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு புக்கில் ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு மெமரபுளாக இருக்கும். சரிங்களா? ஸோ கிளாஸ் லிசன் பண்ணிட்டு நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். டிலே பண்ண வேண்டாம். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாம்பா. சரியா? ஸோ வந்துட்டு ரிமைனிங் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.